I want to talk business with you. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ப்ராப்ளி 2025 மிட்டில் 2026 அது வர்றப்போ இந்த கிளிப்பை நம்ம போடுற நிலைமை வரும். ஐ வில் ரிமைண்ட் யூ. ஓகே, ஒரு கதையில் ஹீரோ இருப்பார், வில்லன் இருப்பார். இஃப் தட் பர்சன் இஸ் அ வில்லன் அண்ட் இஃப் யூஆர் அன் ஹீரோ, ஆக்சுவலி நீங்கள் வில்லனாகவும் யோசிக்கணும். நான் 12 மணி நேரம் கரெக்டாக உழைச்சா இல்லை பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்னால் வளர முடியுமான்னு கேட்டேன். One thing I want to discuss with you, if you want to be rich, if you want to be successful, நிறைய பேர் சொல்லுவாங்க you need to have a very good work ethic ன்னு சொல்லுவாங்க. But I don't believe only work ethic can change your life. For example, நான் 12 மணி நேரம் உழைச்சா, கரெக்டாக உழைச்சா இல்லை பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்னால் வளர முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா there are a lot of people who are doing it but still they are not growing. So I feel ஃபஸ்ட்டு நீ ஒரு கரெக்டான விஷயத்த பண்ணணும், சூஸ் பண்ணணும். உனக்கு என்ன வருதோ அதுதான் கரெக்டான விஷயம். கரெக்டான விஷயத்த பண்ணணும், கரெக்டான பீப்புள் கூட பண்ணணும், கரெக்டான டைமில் பண்ணணும். இது மூணுமே அமைஞ்சா உன்னால் வளர முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் டூயிங் தட் வெரி வெல், சக்ஸஸ்ஃபுல்லி. கரெக்டான விஷயம், நீங்கள் பண்ண கரெக்டான விஷயம் எது? கரெக்டான பீப்புள் கூட பண்ணணும். நீங்கள் யார் கூட பண்ணீங்க அண்ட் கரெக்டான டைமில் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த டைமில் கரெக்டாக இது ஆரம்பிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு வேர்டில் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நான் இஃப் ஐ ஹேவ் டு சேஸ் ஒன் வேர்ட், நீங்கள் சொன்னதை சம்மரைஸ் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் தான். ஐ சி மைசெல்ஃப் எஸ் எ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கை, ரைட்? நீங்கள் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாருமே சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க. சேட் ஜிபிடி பண்ணுறதை பார்த்து சில்லறையை செதற விட்டவங்க தான் இங்கே அதிகம். இதுக்கு பேஸ் என்னது டேட்டா. ஒரு சேட் ஜிபிடி எப்படி கிவ் மீ 10 டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னைன்னு போட்டிங்கன்னா அழகாக கொடுத்துரும். நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா கூட ரிவ்யூ பேஸ்டாக நிறையா மேனிப்புலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சேட் ஜிபிடியில் உள்ள ஏஐ எம்எல் மாடல்ஸ் அதுக்கு பேக்ரவுண்டாக பேசிக் லெவலில் இருக்கிறது டேட்டா. இது வந்து எனக்கு ஒரு 2013 நான் முடித்தப்போ எனக்கு கேஷுவலாக தற்செயலாக ஒரு லக்கில் நடந்தது. என்னோடய சோஷியல் மீடியாவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ பிக்ட் அப் சம்திங் வெரி ஏர்லி by luck or whatever you can call it, data science, right? 10 years ago. And இப்போ இந்த பிளாக் செயினை நான் சூஸ் பண்ணப்போ 2020 I picked it up. இப்போது எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ப்ராப்ளி 2025 மிட்டில் வேணால் நம்ம இந்த போர்ஷனை கட் பண்ணி போடுங்க. 2025 மிட்டில் 2026 பிளாக் செயினை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய கம்பெனிஸ் அடாப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னடா திடீர்னு ஏதோ பிட்காயினுங்கிறாங்க, இந்த விஜய்க்கு ஒரு ஃபோன் போடு அப்படின்னு நீங்கள் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவீங்க. அது ஏன் அப்படின்னா in the momentum right from 2020. So I am actually seeing the progress of the space and I strongly believe it will happen. அது வர்றப்போ இந்த கிளிப்பை நம்ம போடுற நிலைமை வரும். I will remind you. Okay, so again I got into that ஒரு 4 roads, ஒரு 4 ரோடில் வெயிட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்கிற மாதிரி I got into data science back in 2012 2013. I got into blockchain now back in 2020. ஸோ அதுதான் அந்த உங்களுக்கு என்ன வருமோ அதை நம்ம எடுத்து பண்ணணும். முன்னாடியே மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எஸ், இட் ஆல்வேஸ் டசன்ட் ஹேவ் டு பி தட் நீங்கள் புதுசாக யூனிக்காக பண்ணணும்னு கிடையாது. பட் அது தெரிஞ்சாலுமே அதை பற்றின எஃபர்ட் போட்டு அதோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்கிறது உங்களோட கடமை. ஓகே, இப்போ பிளாக் செயினை பல பேர் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. நிறைய கதைகள் நம்ம பார்க்குறோம். லைக் அப்போவே என் ஃப்ரெண்டு பிட்காயின் பற்றிலாம் சொன்னான்டா, இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டேன்டான்னு சொல்லுவாங்க. நிறையா அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லுவாங்க. மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நிறையா பேசுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் you should dig in, you should put your own effort to know what it is. That is one. And கரெக்டான பீப்புள், லைக் எனக்கு அந்த டேட்டா சயின்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த டீம் அன்றைக்கி அமையலைன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. அண்ட் இப்போது என்னோட கூட மாஸ்டர்ஸ் படிக்கிற ஒருத்தர் தான் என்னோடய சிடிஓ, அசோக் வரதராஜன் சொல்லிட்டு, காஞ்சிபுரம். ஸோ அவர் என் கூட மாஸ்டர்ஸ்க்கு வரல, அவர் என் கூட படிக்கலை அப்படின்னா ப்ராபப்ளி இந்த ஒரு பிட்ஸ்க்ரன்ச் அந்த இனிஷியல் டேஸில் எப்படி ஒன்றா அமைஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் த தேர்ட் திங் இஸ் ரைட்டான டைம், ரைட்? இப்போ நான் வந்து பிளாக் செயினில் ஒரு டேட்டா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தெர் ஆர் ஆல்ரெடி ஸோ மெனி பிட்ஸ்க்ரன்ச். இப்போ எங்களை பிட்ஸ்க்ரன்ச் மாதிரி கம்பெனிஸ் வந்து தெர் ஆர் ஆல்ரெடி 7 or 8 in the market. இப்போ ஆரம்பிக்கிறது கஷ்டம், ரைட்? ஸோ டைமிங் ஆல்சோ மேட்டர்ஸ் அலாட். நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, ஃபேஸ்புக் இஸ் ஆக்சுவலி பில்ட் ஃபார் டுடே,
இந்த 2020க்கு அப்புறம் ஆரம்பித்த இந்த ஒரு இன்டர்நெட் ஃபேஸ். ஏன்னா 2G ஆர் இந்த அது என்ன சொல்லுவாங்க 2G நெட்ஒர்க்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல நிறைய பேருக்கு. 2G 3Gலாம் அதை வச்சுலாம் ஃபேஸ்புக்கில் இப்போ லோட் பண்ணிட்டு இருந்தோன்னா வேலைக்கே ஆகாது, நிறைய பேர் ஃபெட்டப் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 4G எவல்யூஷன் 5G எவல்யூஷன் இட் ஹேஸ் டு ஹேப்பன் ஃபார் ஃபேஸ்புக் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஓன்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஓன்ஸ் வாட்ஸ்அப். கிட்டத்தட்ட மக்களோட சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ டைமிங் ஆல்சோ மேட்டர்ஸ் அலாட். ஸோ டெஃபினெட்லி பீப்புள், டைமிங் அண்ட் ஐடியா மேட்டர்ஸ் அலாட். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. நவ் ஐ வாண்ட் டு கெட் இன் சைடு சம், ஐ வாண்ட் டு டாக் பிஸ்னஸ் வித் யூ. ஓகே, ஒரு பர்சன் who started from scratch, built something and ஒரு 100 கோடி நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா there's a lot of things that நீங்கள் எவால்வ் ஆகியிருப்பீங்க, நிறைய விஷயம் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஐ வாண்ட் டு கெட் த லேர்னிங்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ ஹவு டிட் லைஃப் சேஞ்ச் ஆஃப்டர் ஜெர்மனி? ஜெர்மனி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஓகே, ஸோ ஜெர்மனி கேவ் மீ மாஸ்டர்ஸ் டிகிரி, ரைட்? ஸோ எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த ஆசான்னு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்த ஒரு நாடு, ரைட்? என்னோட யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் இஸ் ஈவன் கரண்ட்லி ரேங்க்ட் அமங் டாப் 25 யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அப்படி ஒரு யூனிவர்சிட்டியில் நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறேன். அந்த டிகிரி எனக்கு நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபேக்ட் என்னோடய ஃபண்டிங்காக இருக்கட்டும், என்னோடய கம்பெனிக்கே ஃபண்டிங்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் ஐ ஆம் அ கிராஜுவேட் ஆஃப் திஸ் ஸோ அண்ட் ஸோ யூனிவர்சிட்டி. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஐஐடி கிராட்ஸ் வந்து எப்போயுமே அந்த ஒரு அவங்க ஒரு தனி கிட்ஸ் மாதிரி. ஐஐடியில் படித்தாலே ஓகே கூகுள், ஃபேஸ்புக், அமேசான்னு ஒரு ஜாப் கிடச்சிரும், இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி TU மியூனிக், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த renowned universities even in the world. So that is helping me, that is still helping me. அந்த டேக் நான் சொன்னேன் இல்லையா, ஜெர்மனிங்கிற அந்த ஒரு டேக் நான் எங்கே போனாலுமே இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் மீ ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த க்ரௌட். ஸோ இஃப் யூ டேக் அவுட் தட் டேக், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு தமிழ், ஒரு லிவிங் இன் சென்னை ஆர் லிவிங் இன் வாட் எவர் பிளேஸ் தட் ஐ ஆம், இட் வில் நாட் டிஃப்ரென்ஷியேட் மீ. ஸோ நான் ஒரு 10 மடங்கு 5 மடங்கு எஃபர்ட் போட வேண்டி இருந்திருக்கலாம். இப்போ அந்த ஜெர்மனிங்கிற ஒரு டேக் வந்து என்னை ஒரு சின்ன ஸ்டாண்டலோன் ஃபீச்சராக காட்ட முடியுது, ரைட்? தட் இஸ் ஒன். ஜெர்மனி இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபண்டிங்கில் ஐ வுட் ஹவ் ப்ராப்ளி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். இப்போது நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்கள், இந்த எக்ஸ்போஷர் மேட்டர்ஸ், ரைட்? த வே யூ கேம் அவுட் ஃப்ரம் அ வில்லேஜ் ஆர் ஐ கேம் அவுட் ஃப்ரம் அ வில்லேஜ் ஆர் டாக்கிங் அபவுட் கிட்ஸ் யூஸிங் ஐபேட்ஸ் அட் ஸ்கூல்ஸ், அந்த எக்ஸ்போஷர் நிறைய கம்மியாக இருக்கும். ஸோ ப்ராபப்ளி இப்போ இன்றைக்கி அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் 2025ல் இருக்கிற விஜய் பிரவீனுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷரும் நாலேஜும் ப்ராப்ளி இன்னொரு 3-4 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு கிடச்சிருக்கும். அண்ட் பை தட் டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐல் ப்ராப்ளி பி நியரிங் 40s. அண்ட் இந்த எனர்ஜி, இந்த ஒரு டெடிகேஷன், பேஷன் அப்போ இருந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ ஆல்சோ தட் டைமிங், கம்மிங் பேக் டு த டைமிங், this definitely matters. So Germany has helped me grow quicker னு நான் சொல்வேன். ஸோ ப்ரோ ஆக்சுவலி நீங்கள் வந்து யூ கேம் அவுட் ஆஃப் த காலேஜ் அஸ் அ டாப்பர் தான். பட் ஏன் வந்து நீங்கள் ஐஐடிலாம் சூஸ் பண்ணாமல் யூ சூஸ் டு கோ அவுட் சைடு? இதுக்கு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி உண்மை சொல்லவா பொய் சொல்லவா? இல்லை, உண்மை என்னென்னா காம்படிஷன் ஜாஸ்தி. இங்கே வந்து ஒரு டாப்பர் இல்லை, ஒரு விஜய் கிடையாது, எக்கச்சக்கம் லட்சக்கணக்கான விஜய் பிரவீன்ஸ் இருக்காங்க. அண்ட் நான் தூத்துக்குடியில் ஒரு சின்ன புள்ளி, right? There are so many districts in Tamil Nadu, so many places beyond Tamil Nadu IITsக்கு டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ காம்படிஷன் இஸ் ஹெவி. ஐ ஹாவ் டு லாக் ஹார்ன்ஸ் வித் ஸோ மெனி பீப்புள். அவங்க கூட முட்டி மோதி சண்டை போடணும், ஒன்று. இன்னொன்று வந்து மிடில் கிளாஸ், அப்பா அம்மா, நார்மல் ஸ்டேபிள் கவர்மெண்ட் பேயிங் ஜாப், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். யூஎஸ் மாதிரி கண்ட்ரி போகிறதுக்கு லேக்ஸ், பயங்கரமான லேக்ஸ் ஸ்பெண்ட் ஆகும். 50-60 லேக்ஸ் 70 லேக்ஸ் ஸ்பெண்ட் ஆகும். அவ்வளோ மணிலாம் வீட்டில் கடன் வாங்குறதுக்கு அது எனக்கே பயம். ஏன்னா அது எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. ஜெர்மனி அப்படிங்கிறப்போ இட் காஸ்டட் மீ 15-20 லேக்ஸ். இட் இஸ் ஸ்லைட்லி அஃபோர்டபுள். ஐ ஓன்ட் சே அஃபோர்டபுள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 15-20 லேக்ஸ் இஸ் ஸ்டில் அ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் மணி. அதை வந்து என்னால் ரீபே பண்ணிட முடியும். இப்போ நான் 20 லட்சம் என் பேரில் கடன் இருக்குன்னா 1 இயர் 2 இயர்ஸ் நான் ஏர்ன் பண்ணால் கூட அதை நான் பேபேக் பண்ணிடலாம். ரேதர் அப்போஸ் டு 50-60 லேக்ஸ் 70 லேக்ஸ் இல்லை க்ரோர்லலாம் எடுத்துலாம் போவாங்க. அதெல்லாம் டஃப். ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி அ ரீசன் வை ஐ டென்ட் ஆப்ட் ஃபார் ஐஐடி. பியூட்டிஃபுல். ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்காமையும் இருக்கக்கூடாது, ஆனால் கால்குலேட்டட் கரெக்டான ரிஸ்க் எடுத்துருக்கணும். எக்ஸாக்ட்லி, கால்குலேட்டட் ரிஸ்க், ரைட்? இப்போ தோனி ஏன் ஃபேமஸ் அப்படின்னா அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பார்.
அவர் உள்ளுக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஓடிட்டு இருக்கும். 48வது ஓவர் யார் போடுவா, 49 யார் போடுவா, 50 யார் போடுவா, ஓகே 50வது ஓவரில் ஒருத்தர் வருவான், அவனை வச்சு செஞ்சாலே போதும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஈவன் 20 ரன் லாஸ்ட் ஓவரில் அடிக்கணும்னா கூட ஹி வில் பிலீவ் ஆன் தட் கால்குலேட்டட் ரிஸ்க். இந்த 48வது ஓவரில் சிங்கிள் ஓடுவார். பார்க்குற நம்மளுக்கெல்லாம் ஆத்திரங்கள் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். என்னடா இந்த மனுஷன் சிங்கிள் ஆடிட்டு இருக்காரு, இல்லைன்னா ஸ்ட்ரோக் வைப்பார், பாலை லீவ்லாம் பண்ணுவார், ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கால்குலேட்டட் ரிஸ்க். அப்படி இட் இஸ் ஃபார் அ ரீசன். எக்ஸாக்ட்லி, இட் இஸ் ஃபார் அ ரீசன். ஹி பிலீவ்ட் இன் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி டுக் அ கால்குலேட்டட் ரிஸ்க். ஒரு டேல் ஸ்டேன் ஓடி வந்து போடுறப்போ ஈஸியாக நிற்க ஆகிட்டு கீப்பர் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் டேல் ஸ்டேனுக்கு மரியாதை கொடுத்து, ஏன்னா இஸ் அ கோட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட், அவருக்கான ரெஸ்பெக்டை கொடுத்து ஓகே பாய் டேல் ஸ்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர ஒரு பவுலர் அடிக்கிறது தான் அந்த கால்குலேட்டட் ரிஸ்க். ரைட். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ தோனி யூ வில் பி பிளானிங் தி அதர் சைடு. ஸோ அப்போ தான் நான் வந்து எப்பவுமே ஒன்று நினைப்பேன், ஒரு கதையில் ஹீரோ இருப்பார், வில்லன் இருப்பார், ஒரு கதை ஆப்போசிட் இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க. இஃப் தட் பர்சன் இஸ் அ வில்லன் அண்ட் இஃப் யூ ஆர் அன் ஹீரோ, ஆக்சுவலி நீங்கள் வில்லனாகவும் யோசிக்கணும். அப்போனா உங்களால் வில்லனாகவும் இருக்கிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. இஃப் த வில்லன் இஸ் ஸ்ட்ராங்கர், இஃப் யூ ஆர் ஈக்குவல் டு வில்லன், அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது உங்கள் மைண்டுக்கு தெரியணும். அப்போ தான் யூ கேன் வின் தட் பர்சன். ஹீரோ இஸ் அ பர்சன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் பீயிங் அ வில்லன், ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் திங்கிங் லைக் அ வில்லன், பட் ஸ்டில் ஹி டிசைட் டு பி அன் ஹீரோ. ஸோ அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீரோ கேனாட் பி அன் ஹீரோ ஜஸ்ட் பை பீயிங். நல்லவனாலாம் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ அப்படியும் யோசிக்க தெரியணும். ஆனால் யூ சூஸ் டு பி I should do the right things. அப்படின்னு, that's the value system that I feel that you should be having.